பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு நிறை பக்தர்களாக புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், புனிதர் பரிந்துரைத்தால் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும், என் ஜெபத்திற்குரியவர் ஆசீர்வதிக்கப்படுவார் என்கிற நம்பிக்கையோடும் புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக ஆராதனை டிவி என்கிற இந்த ஒரு சிறப்பான தலத்தின் வழியாக கூடி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, இதோ புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கியவர்களாக இந்த நவநாள் ஜெபத்தை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புனித அந்தோணியார் திருமுன் நாம் இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கும்படியாக நம் இதயத்தில் ஏந்தி வந்த விண்ணப்பங்களை கடவுளின் இரக்கத்தினால் ஆட்கொள்ளப்படும்படியாக நாம் நினைத்த நம்முடைய ஜெபங்களுக்குரியவர்களை, நம்மிடம் ஜெப உதவிகள் கேட்டிருப்போரை இதோ புனித பதுவை அந்தோணியாரின் வல்லமையான பரிந்துரையில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக அவருடைய பாதத்தில் சிறப்பாக நாம் நினைவு கூர்ந்து ஒப்புக் கொடுப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம். நிலையான புகழ
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரத்தில் அன்னை மரியாளின் புகழ் பாடலில் 54 தொடங்கி 55 வரை உள்ள இறை வார்த்தைகள் இப்படியாய் நமக்கு முன்வைக்கப்படுகிறது. மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்று அன்னை மரியாள் புகழ் பாடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பால் குடிக்கும் மகவை அதன் தாய் மறப்பாலோ? அப்படியே அவள் மறந்திடனும், நான் உன்னை ஒருபோது மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர் இதோ இந்த நற்கருணை வடிவில் நம் திருமுன் தன்னையே வெளிப்படுத்துகிறவரா, தன் மீது ஆழமான ஈர்ப்பினை கொண்ட கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்கிறவராக, இரக்கம் காட்டுகிறவராக, விடுதலையை தருகிறவராக, வாழ்வை தருகிறவராக, பயத்தை நீக்குகிறவராக, கட்டுக்களை உடைக்கிறவராக, உடல் உள்ள நலன்களை தருகிறவராக, படபடப்பை நீக்குகிறவராக, நாம் வேண்டுகிற எல்லா தேவைகளுக்கும் புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நலமானதை, நிறைவானதை, மகிழ்ச்சியானதை தருகிற இந்த ஆண்டவரை உற்று நோக்குகிற பிள்ளைகளாய் இதோ இந்த பாடல் வரிகள் வழியாக ஆண்டவரை துதித்து பாடுவோம். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, என்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு, என்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார்,
எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டார், மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர் வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு என்றே உனக்கு அற்புதம் செய்வார். பிரியமான மகனே, மகளே, இன்றைய நாளில் நாம் கேட்க இருக்கிற நற்செய்தியில் வலியோரம் கடந்து போகிற இந்த இயேசு ஆண்டவர் எதிரே இறந்து போன ஒரு இளைஞனை பாடையில் தூக்கி வருகிற அந்த மகனை குறித்து கலங்கி நிற்கிற அந்த தாயின், அதுவும் கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய அவளினுடைய உபத்திரங்களை உணர்ந்தவராக அந்த தாய் கேட்காமலே, இறந்து போன மகனை சுமந்து வருகிறவர்கள் யாரும் வேண்டல்களை முன்வைக்காமலேயே தாமே முன் சென்று பாடையை இறக்கும்படியாக சொல்லி அந்த இளைஞனுக்கு உயிர்ப்பை கொடுக்கிற, வாழ்வை கொடுக்கிற, ஐயோ என் மகன் போய்விட்டானே என்கிற மாபெரும் இழப்பில் துயரத்தில் இருந்த அந்த தாயின் வேதனையை, கண்ணீரை துடைக்கிற தெய்வமாய் அந்த மகனை உயிரோடு எழுப்பி அவனுடைய தாயிடமே ஒப்பு கொடுக்கிற அற்புதமான ஒரு நிகழ்வை நற்செய்தியாளர் நமக்கு தர இருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, தன் பிள்ளைகளின் துயரம் அறிந்திருக்கிறவர் இந்த ஆண்டவர். அவருக்கு எங்க என் கஷ்டம் தெரிய போகுது, நாம் படுற வேதனை அவருக்கு என்ன தெரிய போகுது என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு புனித அந்தோணியாரின் பெயரால் நாம் கூடி நிற்கிறோம். அவருடைய திருச்சுரூபத்திற்கு முன்பாக நம் தேவைகளை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய இதயத்தை நிறைத்த, நம்மிடத்திலே ஜெப உதவிகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு நற்கருணை நாதரிடத்திலே ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், அருள்வாக்கு புனிதர், எங்கள் தேவைகளுக்காக உம்மிடம் இறையாது பரிந்து பேசுகிறவர் புனித அந்தோணியாரின் பெயரால் இதோ இந்த ஆராதனை டிவி வழியாக உமக்கு முன்பாக எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறேன். நன்றி அப்பா, நல்லவரே, போதுமானவரே, இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறவரே.
என் பிள்ளை வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்றவரே, இதோ தங்களுடைய வாழ்வுக்காக, தங்களுடைய விடியலுக்காக, தங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி புனித அந்தோனியார் வழியாக இறந்து மன்றாடினவும் பிள்ளைகளின் வேண்டல்களை கனிவோடு கேட்டிருக்கிறேன். உம் பிள்ளைகளின் இதயத்தை நிறைத்த இந்த பாரமான வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் கடந்து வரும்படியாய் செய்திருக்கிறேன். நீர் தந்த வல்லமையினாலே உம் பிள்ளைகள் துணிவை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீ செய்திருக்கிறேன். உம் பிள்ளைகளினுடைய உடல் உள்ள நலம் சார்ந்த நிலைகளுக்கு எதிரான எல்லா கட்டுக்களையும் உடைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. புனித பதுவை அந்தோனியாரின் பெயரால் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தனிப்பட்ட வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பமும், எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளும், எங்கள் வாழ்வாதார செயல்பாடுகளும் உடைய ஆசீரால் நிரப்ப பெற்ற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறவரா, இதோ கண்ணீரோடு தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகன் தன்னுடைய கணவரும் தன்னை விட்டு போன பிறகு இவன்தான் எல்லாம் என்கிற அந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்த அந்த தாய்க்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை, தன்னுடைய மகனினுடைய அந்த இறப்பை கண்டு கண்ணீர் வடிக்கிற தாயினுடைய உள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்ட தெய்வமே, அவள் கேட்காமலேயே அந்த இளைஞனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அந்த தாயிடத்திலே அந்த மகனை ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சி கண்டவரே, மகிழ்ச்சியை கொடுத்தவரே, இதோ முன்பாக இரங்கற்குரிய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்ணீரை, எங்களுடைய கவலைகளை யாரிடத்திலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைகளா, தங்களுக்குள் இருக்கிற பயத்தை, தங்களை பாதித்திருக்கிற உடல் மன நோய்களை குறித்த அச்சத்தை, எங்கப்பா போவோம், இவ்வளவு பணத்திற்கு எங்கே போவோம், மருத்துவத்திற்கு இவ்வளவு செலவாகுமா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் என்று கலங்கி நிற்கிற உதாரியா இருக்கிற தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளாக, இயேசுவே தாவீதின் மகனே, அந்த நயீன் பட்டணத்து கைம்பெண்ணின் கண்ணீரை துடைத்த ஆண்டவரே, இதோ புனித அந்தோனியாரோடு இணைந்து அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய இதயத்தை உம்பால் எழுப்புகிறோம். எங்களுக்குள் இருக்கிற கண்ணீரை, கவலைகளை அறிந்த தெய்வம் நீ. எங்களை பாடாய்படுத்தக்கூடிய எல்லா வகையான உடல் மன வேதனைகளை அறிந்திருக்கிற தெய்வம். எங்களுக்கு எதிராக செயல்படுகிற கெட்ட எண்ணம் கொண்டவர்களினுடைய ஏவல்களை, மாந்திரிக கட்டுகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திலே போவோப்பா, வாழ்வு தருகிறவ நீதானையா என்கிற அவளோடும் இடத்திலே வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாரோடு அவருடைய பரிந்துரையோடு செல்லுகிற எனக்கு விடுதலை உண்டு, என் கண்ணீர்கள் துடைக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு இதோ தங்களுடைய உள்ளத்தை உம்மை நோக்கி உயர்த்துகிற உம் பிள்ளைகளினுடைய மனச்சோர்வை நீக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த காலாண்டு தேர்வு நெருங்கி வந்திருக்கிற இந்த நிலையிலே இந்த தேர்வை குறித்த பயத்தோடு இருக்கிற எம் சிறு பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஞான கொடைகளை தாரும். உம் பிள்ளைகள் படிப்பதை மனதில் நிறுத்தி கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்து அதிகமான மதிப்பெண்களோடு அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து செல்ல உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்வுக்காக, வாழ்வினுடைய நலனுக்காக, முன்னேற்றத்திற்காக ஆண்டவரே, நான் தேடுகிற இந்த வேலை எனக்கு கிடைக்கணுப்பா. பருவத்திலே என் பிள்ளைக்கு மனமாகணுப்பா. மனமுடித்த ஆண்டுகள் கடந்தும் குழந்தை பேர் இல்லாத எங்களுடைய இந்த நிலையை, பலரும் பரிகாசம் பண்ணுகிற இந்த நிலையை பாருங்கப்பா என்று தங்கள் கண்ணீரை ஒப்புக் கொடுக்கிற, இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்புடைய காரியங்களில் பல்வேறு தடைகளை சந்தித்த பிள்ளைகளா, இயேசுவே முடியலப்பா, முடியல, எத்தனை தடைகள் என்று மலை போல் நிற்கிற தடை சுவர்களை பார்த்து சோர்ந்து போன பிள்ளைகளாய், இயேசுவே இறங்குங்கப்பா,
இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறவரே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இறங்கி வாங்கப்பா என்று சொல். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவும் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிற இதோ கோடி அற்புதர் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையை ஏற்று உம் பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலை தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு ஆற்றலை தந்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு மன நிம்மதியை தந்து உம் பிள்ளைகளை நலமான பாதையிலே வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கு முன்பாக வளர்ச்சிக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போட போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் வாழ்வை சூழ்ந்து நிற்கிற பேராபத்துக்களிலிருந்து நீர் உம் பிள்ளைகளுக்கு பாதுகாக்கும் அரணாயிருந்து நீர் உம் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியன தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே.
இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே. வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்களாக ஆராதனை டிவி வழியாக ஆண்டவர் திருமுன்பாக வந்திருக்கிற உங்களுக்கு அவரது பெயரால் சிறப்பான ஒரு வணக்கத்தை வாழ்த்தை அடையாளப்படுத்தி தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் மறை சாட்சியர்களான திருத்தந்தை புனித கொர்னேலியுஸ், ஆயரான புனித சிப்ரியான், இரண்டு புனிதர்களை நினைவு கூற திரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. திரு அவையின் 251வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சவாலான ஒரு காலகட்டத்தில் திரு அவையை திறம்பட வழி நடத்தினவர். இறைவனின் இரக்கம் துன்புறுகிற தவறு இழைக்கிற பிள்ளைகளுக்கு உண்டு என்பதில் ஆழமாக நம்பி செயல்பட்ட திருத்தந்தை. அவருக்கு இணையாக பக்கபலமாக இருந்தவர்தான் புனித சிப்ரியான். 46 வயதில் திருமுழுக்கு பெற்று அடுத்தடுத்து அருள் அடையாளங்களை பெற்று குருவாக ஆயராகி சவாலான ஒரு காலகட்டத்தில் திரு அவையை வழிநடத்தும் பணியில் திருத்தந்தை கொர்னேலியுசுக்கு மிகுந்த துணையாக இருந்த ஒரு ஆயர். இவரும் எளிய மக்களுக்கு இறைவனின் இரக்கம் நிச்சயமாக உண்டு என்பதில் நம்பிக்கையோடு தன் போதனைகளை முன்வைத்தவர். இந்த இரண்டு புனிதர்களோடு இணைந்து நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாரும் நம் தேவைகளுக்காக பரிந்து பேசுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் இறைவனிடமிருந்து இரக்கத்தை பெற வேண்டும் என்கிற ஆவல் ஒருபுறம் இருக்கிற நிலையில் இந்த இரக்கத்தை நாம் வாழுகிற தலத்தில் நம் குடும்பத்தின் உறவுகளோடு சந்திக்கிற நபர்களோடு இரக்கம் தேவைப்படுகிற பிள்ளைகளோடு அதை பகிர்கிறோமா என்கிற கேள்வியையும் உள்ளத்தில் எழுப்பின பிள்ளைகளாக
பல நேரங்களில் கண்ணை மூடிக்கொண்டு அடுத்திருப்பவரின் துயரத்தினுடைய நிலையை அறியாமல் அடுத்திருப்பவருடைய கண்ணீருக்கு விடை காணக்கூடிய முயற்சிக்குள் நம்மை ஒருபோதும் இணைத்து கொள்ளாமல் கண்டும் காணாது சென்ற நம்முடைய கண்டுகொள்ளா தனங்களுக்காக பிறரை உதாசீனப்படுத்தின அந்த ஒரு நேரங்களையெல்லாம் நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டி திருப்பலியை பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரே இறைவா, ஐயரா விழிப்புள்ள ஆயர்களாகவும் வீரமிகு மறைசாட்சியராகவும் புனிதர்களான கொர்னேலியுஸ் சிப்ரியன் ஆகியோரை மக்களுக்கு அளித்துள்ளீரே. எவ்வாறு அவர்களுடைய பரிந்துரையாலும் எம் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் பரிந்துரையாலும் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாய் நிலைத்து நிற்கவும் திரு அவையின் ஒற்றுமைக்காக ஈடுபாட்டுடன் உழைக்கவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதவராக இருக்க வேண்டும். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அன்பிற்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதவரையும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு மிருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடங்கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால்
அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழிச்சொல்லுக்கு ஆளாகலாம், அலகையின் கண்ணிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது. எச்சரிக்கை: தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பகத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்தியவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 101. நாம் பாட வேண்டிய பதிலுரை: தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கின்றேன். எப்பொழுது நீர் என்னிடம் வருவே? தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி
மாட்சி உமக்கே. இயல் 7 11 தொடங்கி 17 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு நயீன் என்னும் ஊருக்குச் சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்குச் சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இரக்கத்தின் தெய்வமாக இயேசு இன்றைய நற்செய்தியில் தம்மை வெளிப்படுத்துவதை லூக்கா நற்செய்தியாளர் சொல்ல நாம் கேட்டிருக்கிறோம். புதுமைகளில் நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருப்பதன் அடிப்படையில் 2 வகையாக அது பார்க்கப்படுகிறது. இயேசுவிடம் சென்று தங்களுடைய வேண்டல்களை, விண்ணப்பங்களை, தேவைகளை ஜெபமாக முன்வைத்து வார்த்தைகளால் பதிவு செய்து அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொண்ட அப்படிப்பட்ட புதுமைகளை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருப்பது ஒரு வகை. 2வது வகை என்பது அவர்கள் கேட்காமலேயே இயேசுவே சென்று அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, நலமாக்கும் பணியை, உயிரை கொடுக்கும் பணியை செய்யக்கூடிய புதுமைகள் 2வது வகை. இந்த 2வது வகையில் 2 புதுமைகளைத்தான் நற்செய்தி நூல்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றன. முதல் நிகழ்வு யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய 38 ஆண்டுகளாக நலம் பெற இயலாத ஒரு நபராக அந்த ஆட்டு குளத்தின் அருகே, பெத்சாய்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்த, யார் என்னை இந்த குளத்தில் இறக்கி விடுவார், அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் இருக்கிற அந்த நபரிடம் இயேசுவே சென்று நலம் பெற விரும்புகிறீரா என்று சொல்லி கேட்டவருக்கு நலம் தரக்கூடிய நிகழ்வு ஒன்று. 2வது நிகழ்வு இன்றைய நற்செய்தி நம் முன்பதிவு செய்திருக்கிற இந்த நயீன் நகரத்தினுடைய கைம்பெண்ணின் விதவை தாயினுடைய மகன் மீண்டும் உயிர் பெறுகிற நிகழ்வு. பிரியமானவர்களே, இரக்கம் என்பது எப்படி அடுத்திருப்பவருக்கு கடந்து செல்ல வேண்டும், அடுத்திருப்பவர் மீது பரிவு கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை இயேசுவின் இன்றைய நற்செய்தி நிகழ்வு நம் கண் முன்பாக கொண்டு வருகிறது. நேற்றைக்கு புனித வியாகுல அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடினோம். அதற்கு முந்தைய நாள் திருச்சிலுவையின் மாட்சியின் திருவிழாவை கொண்டாடினோம்.
அன்புக்குரியவர்களே, துன்புறுதல், துன்பம் என்பது கிறித்தவ நம்பிக்கை வாழ்விலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. இந்த துன்புறுகிற நம்பிக்கையாளர்களோடு வாழக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு சிலுவை ஆன்மீகத்தை வாழ்வாக்க வேண்டும்? யாரோ கஷ்டப்படுறாங்க, அவன் பண்ண அக்கிரமத்துக்காக அனுபவிக்கிறான், நல்ல அனுபவி என்றுதான் பல நேரங்களில் நோயினால் துன்புறுகிற, விபத்தில் அடிபட்டிருக்கிற, பல்வேறு கட்டுக்களால் முடங்கி நிற்கிற மனிதர்களை கடந்து செல்லுகிற போது நாமவே ஒரு தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் சிலுவை காட்டுகிற ஆன்மீகம் அதுவல்ல. இயேசு தன் சீடராக இருக்க விரும்புகிறவர் தன் சிலுவையை தூக்கி கொண்டு தன்னை பின்பற்றட்டும். முதல் சீடத்தியானவள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த அத்துணை வியாகுலங்களையும் 7 என்கிற ஒரு எண்ணில் நாம் சுருக்கி விடுகிறோம். அத்துணை வியாகுலங்களும் அன்னைக்காகப்பட்ட துன்பங்கள் அல்ல, மாறாக அவள் தன் மகனுக்காக கல்வாரியிலே யோவான் திருத்தூதர் வழியாக யாரெல்லாம் இந்த அன்னையின் மகனாக மகளாக தாரை வார்க்கப்பட்டிருக்கிறார்களோ உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அன்னையின் அத்துணை வியாகுலங்களும். அன்புக்குரியவர்களே, அதுதான் பரிவு. காணா ஒரு திருமண வீட்டில் அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகிற அந்த இழப்பை, அந்த வேதனையை, அவமானத்தை தன் அவமானமாக, தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு துயரமாக அன்னை கருதினாள். பாவமே செய்யாத இயேசு ஆண்டவர் பாவிகளாகிய நீங்களும் நானும் பெற வேண்டிய அந்த தண்டனையை உள்ளத்தில் உணர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த அவமானத்தின் சின்னமாம் சிலுவையை சுமந்து சிலுவையிலே தன்னையே பலியாக்கினார் என்று பார்க்கிறோம். அதுதான் உடன் துன்புறுதல். அன்புக்குரியவர்களே, வலிகளை வாழ்க்கையில் உணர்ந்தவர்களுக்குத்தான் வலியோடும் வேதனையோடும் இருக்கிற இன்னொருவருடைய உணர்வு தெரியும். இயேசு நற்செய்தியில் அதை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட சபை கண்காணிப்பாளர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அறிவுரையை, எச்சரிக்கையை நாம் கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைக்கு திரு அவை நினைவு கூறக்கூடிய 2 சபை கண்காணிப்பாளர்கள், திருத்தந்தை புனித கொர்னேலியுஸ், ஆயர் புனித சிப்ரியன். இருவருமே துன்புறுகிற திரு அவையோடு தங்களை நெருக்கமாக ஒன்றுபடுத்தி கொண்டவர்கள். குறிப்பாக எளிய மக்கள், சாதாரண நம்பிக்கையாளர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு ரோமை தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடு செலுத்த வேண்டும், ரோமை கடவுளர்களுக்கு நீங்கள் பலி செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு உயிருக்கு பயந்து உடைமைகளை பறித்து கொள்வார்கள் என்பதற்காக அவர்கள் மிகுந்த பலகீனர்களாக அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்தியவர்கள் ஒரு நிலையில் குற்றத்தை உணர்ந்து நாங்கள் மனம் மாறணும், எங்களுக்கு மன்னிப்பு உண்டா, எங்களுக்கு மீண்டும் இந்த கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே இடம் உண்டா என்று விண்ணப்பித்த போது திரு அவையில் ஒரு சாரா, குறிப்பாக ஆயராக இருந்த நொவேஷியன், இந்த கொர்னேலியுவுக்கு எதிராக நான் ஒரு திருத்தந்தை என்று தன்னையே மார்தட்டி கொண்டவர், அவரோடு சேர்ந்த ஒரு சில நபர்கள், இப்படிப்பட்ட உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, உங்களுக்கெல்லாம் எந்த விமோசனமும் கிடையாது, நீங்கள் செஞ்ச பாவம் கொஞ்சமா நெஞ்சமா, அதனால் உங்களுக்கு தண்டனை தான், உங்களுக்கு நரகம்தான், உங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி மனதை கல்லாக்கி கொண்ட ஒரு தருணத்தில் இந்த திருத்தந்தை கொர்னேலியுஸ், அவருக்கு மிகுந்த பக்கபலமாக செயல்பட்ட கார்த்தேஜ் நகரினுடைய ஆயராக இருந்த புனித சிப்ரியான், இருவரும் இறைவனின் இரக்கத்தை உள்ளத்தில் உணர்ந்தவர்களாக எப்படியெல்லாம் தங்களுடைய நம்பிக்கை வாழ்வில், தங்களுடைய இந்த மானுட வாழ்வின் பயணத்தில் இறைவனின் இரக்கம் தங்களை ஆட்கொண்டது வழிநடத்தியது என்பதையெல்லாம் உள்ளத்தில் உணர்ந்து மனம் வருந்துகிற, தாங்கள் செய்ததை குறித்து அப்பா எங்களை மன்னியும், இயேசுவே எங்களை மன்னியும் என்று அழைத்து அதற்கான பரிகாரங்களில் தங்களை
ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டு. நீங்கள் மீண்டும் கத்தோலிக்கர்களாக இந்த பரிகார செயல்களை நீங்கள் செய்த பிறகு வரலாம் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, இரக்கத்தை பகிரக்கூடிய ஒரு சிறப்பான சபை கண்காணிப்பாளர்களாக இவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை இவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி பல்வேறு நிலைகளில் கைவிடப்பட்டவர்களாக, ஆண்டவரை புறக்கணித்து விட்டோம், அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக மண்டியிட்டு விட்டோம், ரோமை கடவுளர்களுக்கு நாங்கள் பலி செலுத்தி விட்டோமே என்று கலங்கி தவித்த எத்தனையோ பிள்ளைகளை மீண்டும் இந்த நம்பிக்கை வாழ்வில் இவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக இவர்கள் திருத்தந்தை கொர்னேலியுஸ் நாடு கடத்தப்பட்ட நிலையிலேயே அவர் மறைசாட்சியாக மரித்தார் என்று பார்க்கிறோம். அதே போல இந்த ஆயரான புனித சிப்ரியன் தலைவெட்டப்பட்டு வாளுக்கு இரையாக்கப்பட்டு அங்கே அவர் மறைசாட்சியாக மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் உண்மையிலேயே கடவுளின் இரக்கத்தை உணர்ந்திருக்கிற சபை கண்காணிப்பாளர்கள் ஒழுக்க நெறி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை தாங்கள் தவறி இழைத்திருந்தாலும் கடவுளின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு மீண்டும் தங்களை புது படைப்பாக கிறிஸ்துவுக்குள்ளே தங்களை மாற்றிக்கொண்ட அவர்கள் தங்களுடைய சபை கண்காணிப்புக்கு உட்பட்ட மக்களையும் கூட அப்படிப்பட்ட அறநெறி வாழ்வுக்குள்ளே வழிநடத்த வல்லவர்களாக இருப்பார்கள். யாரை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு சந்தா வந்தால் போதும், வரி வந்தால் போதும் என்று மக்கள் மீது இன்றைக்கு ஒரு வகையான திணிப்பை கொடுக்கக்கூடிய அரக்கத்தனமாக செயல்படுகிற சபை கண்காணிப்பாளர்கள், ஆயர்கள் என்கிற நிலையில், அதே போல குருக்கள், துறவியர் என்கிற நிலையில் இருக்கிறாங்க. மக்களே சொல்லுவாங்க, இவர் பிரதராக இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தார் தெரியுமா, ஆனால் இன்னைக்கு சாமியாரான பிறகு, அதுவும் பங்கு தந்தையான பிறகு, ஐயோ அப்பா என்ன இப்படியெல்லாம் கடுபடியாக இருக்கிறாரே, இவர் சாதாரண அருட்பணியாளராக இருக்கிற போது ரொம்ப நல்லவராக இருந்தார், ஆயரான பிறகு இவ்வளவு கண்டிப்பானவராக இரக்கமே இல்லாமல் செயல்படுகிறாரே என்கிற குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ முதல் வாசகம் முன்வைப்பது ஏதோ ஆயர்கள், குருக்கள், பொது நிலையினர், துறவர சபையினர் அப்படிங்கிற வழி நடத்தக்கூடிய பணியில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை, பல நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற நீங்களும் அரக்கத்தனமாக உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழலை என்பதையும் இன்றைக்கான வார்த்தை நமக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறது. அன்புக்குரியவர்கள், இரக்கத்தின் கடவுளின் மகனாக நம்முடைய இயேசு ஆண்டவர் இந்த இரக்கத்தையே வாழ்ந்தார். இந்த இரக்கம் என்பது எனக்கு அடுத்திருப்பவருடைய துன்பத்தை என் துன்பமாக உணரக்கூடிய, உடன் துன்புறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கற்பனை மனநிலை, அதை இயேசு வாழ்வார். உடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் தன்னுடைய துறவு சபை மடங்களில் கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளிலும் அது ரொம்ப இழிவானது, கேவலமானது என்று மற்றவர்கள் அதை பரிகாசித்தாலும் கூட மிகுந்த இரக்க உணர்வு கொண்டவராக அர்ப்பணித்தோடு அந்த பணிகளில் தன்னை நினைத்துக் கொண்டு மிகுந்த கீழ்ப்படிவு, மிகுந்த பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு புனிதராகத்தான் அந்தோனியாரை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நினைவு கூறக்கூடிய இந்த மறைசாட்சியர்களான திருத்தந்தை புனித கொர்னேலியுஸ், அதே போல திரு ஆயரான புனித சிப்ரியன் இருவருமே மறைசாட்சியத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அந்த ஒரு சூழலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்களாக வழிநடத்தக்கூடிய சபை கண்காணிப்பாளர் என்ற பொறுப்பில் இருந்து கடவுளின் இரக்கத்தை தன்னுடைய கண்காணிப்பில் உள்ள மந்தைகளுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு நிறைவாக தரக்கூடிய அந்த ஒரு சிறப்பான வாழ்வு பாடத்தை இன்றைக்கு நாம் நமதாக்கி கொள்ளுகிற பிள்ளைகளாக கடவுளின் இரக்கத்தால் என்னை வாழச் செய்து கொண்டிருக்கிறது. நான் இந்த நேரம், இந்த நொடி பொழுது உயிரோடு இருக்கிறேன், இந்த பணிகளை செய்கிறேன், இவற்றையெல்லாம் என்னால் மாற்ற முடிகிறது என்றால் அவருடைய இரக்கத்தான். அந்த இரக்கத்தை நானும் அடுத்திருப்பவரோடு பகிரணும். கண்ணை மூடிக்கொண்டு, இதயத்தை கண்ணாக்கி கொண்டு, யாரோ எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, என் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கணும், நான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் என்கிற ஒரு குறுகிய புரிதலுக்குள்ளே கடினம் உணர்கிறதாக வாழக்கூடிய நிலைகளை எல்லாம் கொஞ்சம் மாற்றி, கொஞ்சம் இறங்கி வருகிற, இதயத்தில் இருந்து செயல்படுகிற பிள்ளைகளாக, அன்பை வாழ்வாங்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வு முன்வைக்கப்பட முடிந்த அளவுக்கு நம்மோடு இருப்பவர்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பிள்ளைகளாக, காயங்களை ஆற்றக்கூடிய பிள்ளைகளாக, கனிவான பார்வையை பதிவு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, ஆற்றுப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக
ஆண்டவரே, மறைசாட்சியரான புனிதர்களுடைய பாடுகளின் நினைவாக உம்மக்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவை கொர்நேலியுஸ், சிப்ரியன் என்னும் புனிதர்களுக்கு மரித்தும் குருத்தலின் போது மன வலிமையை அளித்தது போல எங்களுக்கும் எதிர்ப்புகளின் நடுவில் நிலையான மனதிடனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எங்களுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் கொர்நேலியுஸ், சிப்ரியன் இவர்கள் பெருமை அடைவதால் நீர் ஆட்சி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலில் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடும் புயலிலும் வெற்றியை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே எழுதுவதை எழுதியவில் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்படைக்கும் கருத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று நம் ஊழியை புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்தின்
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராக எல்லா திருநிலையிலும் உம் திருமுன் கூடி ஜெபிக்கின்ற புனித பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்கள், இந்த ஆசீர்வாதமான நிகழ்வு எங்கள் இல்லங்களை பங்கடைய தம்முடைய பணத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஆராதனை டிவியினுடைய பொறுப்பாளர் அணியாளர் அனைவரும் தேவைப்படுவோம். எங்களுடைய சிறப்பு ஜெபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெறச் செல்கிறோம். மேலும் உயிர் தடவுடன் உள்ள எங்கள் சகோதர சகோதரிகள் இறப்போர் அனைவரையும் இறக்கத்துடன் அனைவரோடு உமது திருமுக உரையுடைய எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாகும். கடவுளை கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோம் என்று நாங்கள் நினைவு கூறும் மறை சாட்சியர்கள் திருத்தந்தை புனித கொர்நேலியுஸ், ஆயர் புனித சிப்ரியன், எங்களுடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் இறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்களின் கட்டளையால் ஒட்டிக்கப்பட்டு இறைப்பணிக்களையால் பயிற்றுவித்த நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறை சாட்சியரான கொர்நேலியு, சிப்ரியன் என்னும் புனிதர்களின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் உம்மாவியாரின் வலிமையால் உறுதி பெற்று நற்செய்தியின் உண்மைக்கு சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் இரக்கத்தை பிறருள் பகிர்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.